الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை வல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்வதற்கு வல்லல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறார். 33வது அத்தியாயத்துல 72வது வசனம், இன்னா அரல்னல் அமானத அல சமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி. இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் என்ன கருத்து சொல்லுதுன்னா, அல்லாஹ் தஆலா வானம், பூமி, கோள்கள் இது எல்லாத்தையும் படைச்சிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் படைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகத்தண்டை மட்டும் அல்லாஹ் தஆலா அப்படி தடவி விடுவாங்க. அப்படி தடவி விட்ட உடனே அல்லாஹ்வினுடைய அந்த கைகளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனுஷ உலகத்தை ஒருத்தன் பிறப்பான்ல, அவன் வரையும் அத்தனை பேரும் கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே அங்க வந்து கிடக்குறாங்க. அது ஒரு பெரிய கூட்டம், மனிதர்களுடைய கூட்டம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மனித இனம் அங்க உருவாகி இருக்குது. இப்ப அந்த மனித இனத்தை பார்த்து ஒட்டுமொத்த மனுஷனும், இப்ப நீங்களும் அங்க இருக்கிறீங்க, நானும் அங்க இருக்கிறேன், நம்ம இறந்து போன தாத்தாவும் அங்க இருந்தார், எல்லாருமே அங்க இருந்தோம். இப்ப நம்ம எல்லாரையுமே நிக்க வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? மனிதர்களே, என்னை மட்டுமே நீங்க வணக்கணும், என்னை நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் கொடுக்கிற சில சட்ட விதிகளை நீங்கள் முழுமையாக பின்பற்றி வர வேண்டும். இன்னா அரல்னல் அமானத, என் சட்ட விதிகளை நான் உங்க மேல எடுத்து சொல்றேன், எடுத்து காட்டுறேன், இதை நீங்க முழுமையா பின்பற்றி வரணும். அல சமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி, நான் சொல்ற இந்த சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் பின்பற்றி வாங்கன்னு சொல்லி வானத்துக்கிட்ட சொன்னேன், அது நம்மளால முடியாதுன்னு நினைச்சு. பூமி கிட்ட சொன்னேன், அதுவும் என்னால முடியாதுன்னு நினைச்சு. வல் ஜிபால, மலைகளை கூப்பிட்டு கேட்டேன், நீங்களாவது என்னுடைய சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அது பிறகு நடப்பேன் என்று உறுதி கொடுங்களேன் என்று நான் மலைகளை கூப்பிட்டு கேட்டேன், அதுவும் மறுத்துருச்சு.
நான் கொடுத்த அந்த சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டன. மின்ஹா, அந்த கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை கண்டு அவைகள் எல்லாம் அஞ்சின. எல்லாம் பயந்து போச்சு. 5 நேரம் தொழுகணும், நோன்பு வைக்கணுங்கிறான், ஹஜ்ஜி செய்யணுங்கிறான், ஜக்காத்து கொடுக்கணுங்கிறான், இன்னும் பிற அமல்களை செய்யணுங்கிறான், பொய் பேசக்கூடாதுங்கிறான், விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறான். இவ்வளவு சட்ட திட்டங்கள் நமக்கு இருக்குல்ல. இதெல்லாம் சொன்ன உடனே வானம் கலண்டுக்குச்சு, பூமி கலண்டுக்குச்சு, மலைகள் கலண்டுக்குச்சு. இப்படி என்னென்னமெல்லாம் இருக்குதோ நமக்கு தெரிஞ்ச 3 அல்லாஹ் சொல்றான். இப்படி பலவற்றை கூப்பிட்டு கேட்டா எல்லாமே கலண்டு போயிடுச்சு. இன்சான், இப்ப அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து முதுக தடை விட்டு எல்லாத்தையும் வெளியே வரவழைச்சிருந்தான் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு கேட்கிறார். என்ன, என்னுடைய சட்ட விதிகளை நீங்கள் ஏற்று பின்பற்றி நடக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்சான், மறுப்பே தெரிவிக்கல. ஓகே, நீ சொல்லிட்டல்ல, நான் ஃபாலோ பண்றேன் என்று எல்லா மனித இனமும் சொன்னது. மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். இத சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றா, இன்னுக்கான அலுவமன் ஜகோலா, இவன் ஒரு முட்டாப்பாயிலா இருக்கிறான். இவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தது வானம், நம்மளை விட பெரியது வானம், நம்மை விட எல்லா வகையிலையும் பெரியது. மலைகள் பெரியது, பூமி பெரியது, சக்தி வாய்ந்தது. அதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சு இந்த முட்டாப்பாய போய் ஏத்துக்கிட்டான். லலூமன் ஜஹூல், அவன் ஒரு முட்டாப்பயலா இருக்கிறான், அவன் ஒரு அநியாயக்காரனா இருக்கிறான். அநியாயக்காரனாக்க அவனுக்கு மோசமானவப்பா. நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல ஒரு சிலரை பார்த்து, அந்த மாதிரி அல்லாஹ் ஜெகதீஷானவத்தரா அவன் ஒரு முட்டாப்பயலா இருக்கிறான், அவன் ஒரு அநியாயக்காரனா இருக்கிறான், அவன் ஏத்துக்கிட்டான் என்று அல்லாஹ் ஜெகதீஷானவத்தரா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் சொல்வது போல மனிதன் ஏற்றுக்கொண்ட அமானத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது போன்ற இன்னும் பல அமானத்துகள். இந்த அமானத்தை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் தஆலா கேட்கிறார், இந்த அமானத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? தொழுகணும், நோன்பு வைக்கணும், இந்த மாதிரி அமல்கள் எல்லாம் செய்யணுங்கிறத நீ ஏற்றுக்கிறியா, ஒத்துக்கிறியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன்னாங்க, எனக்கு என்ன கிடைக்கிறது? ஆதாயம் எனக்கு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எப்பயுமே மனிதனுடைய இயல்பு அதானே, யார் எது கொடுத்தாலும் எனக்கு என்ன இதுல கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும் தானே பார்ப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் பார்த்தாங்க, எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்ல சொன்னா, இதை நீங்க ஏற்று நடந்து நல்லதை மட்டுமே செஞ்சா வெகுமதிகளும் சொர்க்கமும் கிடைக்கும், அன்பளிப்புகளும் சொர்க்கமும் கிடைக்கும். இதை ஏற்று நடக்காவிட்டால் தண்டனைகளும் அங்கு கடுமையான வேதனைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல சொல்லி காட்டுகிறார். சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சரி, ஓகே, நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட படைக்கப்படல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அந்த நேரம் படைக்கப்படாத நேரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான், ஒரே மனிதர் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே மனிதர் என்ன சொல்லிட்டாரு, என் பிள்ளைங்க நான் சொன்னா கேட்பாங்க, அவங்களுக்கு நான் கார்டியன், பொறுப்புதார் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு பொறுப்பு தான் நாம இன்னைக்கு ஏற்று நடக்கிற இந்த ஜும்மா தொழுகை முதற்கொண்டு எல்லா பொறுப்புகளும். இந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல அல் அமானத்தை, இன்னா அரல்னல் அமானத்தை, எனது சட்ட விதிமுறைகளை நாம் எடுத்து சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அல் அமானத் நம்ம சாதாரண சொல்லுவோம், அமானிதம் பேரணும், அமானத்தா நடந்துக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த அமானத்து என்கிற இந்த வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதற்கொண்டு எல்லா விதிமுறையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரே விளக்கம் என்னன்னா, இஸ்லாமில் இருக்கக்கூடிய எல்லா சட்ட விதிகளையும் இந்த வார்த்தை உள்ளடக்கி உள்ளது. எல்லா பொருள்களையுமே இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத் கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், இன்னும் பிற அமல்களை செய்யணும் சொல்லி இஸ்லாம் மாதிரி நம்ம வகுத்து கொடுத்திருக்கிறது அல்லவா. இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையுமே இந்த வசனம், இந்த வார்த்தை உள்ளடக்கி இருப்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இப்னு கஸீர்ல
முஸ்னத் அகமதுல தப்சீர் தபரில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை இப்பதான் முதல்ல நான் பார்த்தேன். மறுமை நாளையில ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா இழுத்து கொண்டு வரப்படுவான். அங்க வந்து நிக்க வைக்கப்படுவான். நிக்க வைக்கப்பட்ட உடனே அல்லாஹ் தஆலா அவனை கூப்பிட்டு கேட்பான், நான் உனக்கு அமானத்தாக கொடுத்த எல்லா சட்டங்களையும் முழுமையா ஃபாலோ பண்ணியா? தொழுதியா, நோன்பு வச்சியா? இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி ஒரு வார்த்தை தான் அமானத்துங்கிறது. என்னுடைய அமானத்தை நீ பாதுகாத்தியான்னு கேட்பான். யாரெல்லாம் நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டேன். அப்ப என்னுடைய அமானத்தை நீ பாதுகாக்கவில்லை. நீ அமானத்தை நீ பாதுகாக்கல அப்படின்னா இப்ப அந்த அமானத்தை எனக்கு நிறைவேற்றி விடுது. நான் கொடுத்த அமானத்தை நீ ஏத்துக்கிட்ட. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நீ ஏத்துக்கிட்ட. ஆனா நீ அதை செய்யல. அதை நீ எனக்கு இப்ப முடிச்சு கொடு என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இப்ப அந்த மனிதன் சொல்லுவான், யாரா உலகமே முடிஞ்சு போச்சு, ஏன்னா உலகம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் நீ மேல ஏறி வந்தாச்சு. இப்ப போய் நான் எப்படி தொழுகுவேன்? கொஞ்சம் எங்க தொழுகுவேன், லொகருடைய நேரத்துல தொழுகணும், அசருடைய நேரத்துல தொழுகணும், இஷாவுடைய நேரத்துல தொழுகணும். இப்ப எப்படி அது சாத்தியப்படும்? அதான் முடிஞ்சு போச்சே. நான் எப்படி சாத்தியப்படும்? எனக்கு இந்த அமானத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று அவன் சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுத்த அமானத்தை எனக்கு காப்பாத்தி கொடு. சரியா? என்னால முடியாதல்ல. நான் சொன்ன அமானத்தை நீ ஏத்துக்கிட்டதானே, மீண்டும் எனக்கு அதை செஞ்சு கொடு. யாரெல்லாம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப அல்லாஹ் ஜல்ல ரெண்டு மலக்குமார்களை கூப்பிட்டு இவனை கொண்டுட்டு போய் ஹாவியாங்கிற நரகத்துல தள்ளுங்கம்மா. இவனுக்கு ஒரு நரகம் பேரு ஹாவியா. ஓமாதராக்க மாஹியா நாருன் ஹாமியா. அந்த ஹாவியா என்கிற நரகத்தில் இவனை கொண்டு போய் தள்ளுங்க என்று ஒரு ரெண்டு மலக்குமார்களை வர சொல்லி இவனை பிடிச்சு கொடுத்துருவான். அவர்கள் ரெண்டு பேரும் இழுத்து செல்லுவார்கள். அந்த நரகத்திற்குள்ள கொண்டு போய் இவனை தள்ளுனதுமே அந்த நரகத்தினுடைய ஆழத்துக்கு போய் சேர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். என்னமோ ஒண்ணுக்குள்ள போனான். ஒருக்குள்ள போய் அங்க போய் என்ன இருக்குதுன்னு தெரியல. தண்ணி இருக்குதா, என்ன இருக்குதா, சேர் இருக்குதா என்னன்னு தெரியல. அப்புறம் அதுக்குள்ள டிராவல் பண்ணி போறான். அது ஒரு 2-3 வருஷம் ஆகுமா உள்ளுக்கு போய் சேர்றதுக்கு. அதனுடைய தலையீட்டோட அந்த அடியில போய் அந்த ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரிதான். கிணத்துக்குள்ள அடியில போய் தரையில போய் தேடணும்னா என்ன கிடைக்கும்? கல்லுகள் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த கிணத்துக்குள்ள அந்த நரகத்துக்குள்ள குதிச்சு டிராவல் பண்ணி கடைசி தரையை போய் தொடும் பொழுது இவன் விட்டு விட்ட அமானத்துகள் ஃபுல்லா அங்கதான் கிடக்கும். இவனுடைய தொழுகை, இவனுடைய நோன்பு, இவன் பேசின பொய், இவன் உண்மைய சொன்ன அந்த உண்மை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டு ஒரு பொருளாக அங்க கிடக்கும். இப்ப அந்த விடுபட்ட அந்த அமானத்துகள் எல்லாம் அங்க கிடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பொறுக்கி அள்ளி தூக்கி கொண்டு வந்து தோல்ல போட்டுக்கிட்டு அந்த நரகத்துல இருந்து அப்படியே மெதுவா ஏறி விழிப்புக்கு வந்து விடுவாங்க, மேல வந்துருவாங்க. அப்பா எல்லா அமானத்தையும் அல்லாஹ் கேட்ட மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டோம், கொண்டுட்டு வந்துட்ட வெளிய. இனி இது எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹ்கிட்ட கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சுக்க வேண்டியதுதான் என்று அவன் நினைத்து அந்த நரகத்தினுடைய விளிம்புக்கு மேல வந்துருவான். வெளியே வந்துட்டோன்னு நினைக்கும் பொழுது மீண்டும் வலிக்கி விட்டு கீழே விழுந்து விடுவான். அவ்வளவுதான். இவனுக்கு என்ன தண்டனைனா, இதே போல பொறுக்கிட்டு மேல ஏறுவான், அங்கிருந்து வலிக்கி விட்டு கீழே விழுவான். இதே ரிட்டர்ன் நடந்துகிட்டே தொடர்ந்து குறிப்பிட்ட காலம் வரையில். அவன் இந்த தண்டனை அனுபவித்த பிறகுதான் அவனுக்கு அந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் தஃப்சீர் தபரில பைஹைக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த அமானத்துங்கிறத நம்ம பாதுகாக்கணும். இறைவனிடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நமக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற அமல்களை உரிய நேரத்துல முறையா அதை செய்வதற்கு நாம் பொறுப்பேற்று வந்திருக்கிறோம். அந்த பொறுப்பை நாம் தட்டி கழிக்காமல் சரியாக செய்து வர வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு 4 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 4 விஷயங்களை ஒரு மனிதன் முறையாக பின்பற்றி வந்தால் அவன் வேற எதை இழந்தாலும் கோலப்பட தேவையில்லை. 4 விஷயத்த முறையா பின்பற்றி வந்துட்டானாக்க வேற எதை இழந்தாலும் அவன் கோலப்பட தேவையில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதுல ஹிஃபுல் அமானா, அமானத்தை பாதுகாக்க வேண்டும். முதல்ல அல்லாஹ்ட்ட ஏத்துக்கிற அமானத்தை பாதுகாக்கணும். இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த யார்ட்டையும் சொல்லிட்டாதீங்க, உங்க மனசுக்குள்ளேயே வச்சீங்க, சொன்னார் அவரு அப்படின்னு நம்ம சொல்லி வைப்பாங்க. அதை நம்ம பாதுகாக்கணும். அதை முறைப்படி அதை நம்ம பாதுகாக்கணும். ஹதீஸ், உண்மையை மட்டும்தான் பேசணும். நற்குணங்களை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பேணுதல் அதுல வேணும். தொடர்ந்து வயசாக வயசாக என்ன செய்யணும்? நற்குணங்களை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நேர்மையான முறையில் சம்பாதித்து சாப்பிட வேண்டும். இந்த 4 நற்குணங்கள் யாருகிட்ட இருக்குதோ அவர் உலகத்துல எதை இழந்தாலும் கவலைப்பட தேவையில்லை, அவருக்கு மறுமையில எல்லாமே கிடைத்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அமானத்தை பாதுகாப்பது, உண்மை பேசுவது, நற்குணங்களை தொடர்ந்து பேணுதலாக அதிகரித்துக் கொண்டே இருப்பது, நேர்மையான முறையில் சம்பாதித்து சாப்பிடுவது, இந்த 4 விஷயங்கள். இது மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உலகமும் அவனுக்கு கிடைச்சிடும், மறுமையும் அவனுக்கு கிடைத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம சொல்லி தருகிறார்கள். ஆகவே பார்த்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில இந்த அமானத்துகள்லயே நமக்கு முதன்மையான அமானத்து எதுனா தொழுகைதான். தொழுகையை நம்ம முடிஞ்ச வரையிலும் என்ன செய்யணும்? விட்டுடாம தொழுது வரணும், நேமமா தொழுது வரணும். இது ஒரு முக்கியமான ஒரு அமல். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். 50 நேரமாக இருந்த அந்த தொழுகை நமக்கு 5 நேரமாக குறைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டது. எங்க இருக்கிறோமோ அப்ப தொழுதுக வேண்டியது. 4 ரக்காத்தா 4 ரக்காத்து, பயணத்துல இருக்கிறோமா சஃபர் 2 ரக்காத். இதை நம்ம நியமமாக தொழுது வர வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையில இதை கட்டாயமா கடமையாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். திருமதியில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாயில இருக்கிறாங்க. இப்போவோ அப்போன்னு சொல்லி இறந்து போறோம் நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவரை பார்க்க வந்த ஒரு சஹாபி, ஏன் அழுகுறீங்க? நான் மௌத்த நினைச்சு அழுகல, நான் சாக போறேனே நினைச்சு அழுகல, இனி என்னால யுத்தங்களில் ஜிஹாதுகளில் கலந்து கொள்ள முடியாது என்று நான் வருத்தப்படுகிறேன், அதை நினைத்து அழுகிறேன். கடும் குளிரான காலத்துல நள்ளிரவுல எழுந்து தொழுக முடியாதே என்று நான் அழுகிறேன். அதே போல வெயில் காலத்துல என்னால நோன்பு நோக்க முடியாமல் போய்விட்டதே என்று நான் நினைத்து அழுகிறேன். ஏன்னா நம்ம சாப்பிடுறோம், செத்துட்டோம்னா ஒண்ணும் செய்ய முடியாது, செத்துட்டோம்னா அமல் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. செஞ்சாலும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதுக்கான நன்மைகள் கிடையாது. இப்படி நான் இவைகளை என்னால் செய்ய முடியாமல் போகிறது என்று நான் நினைத்து வருத்தப்பட்டு அழுகிறேன் என்பதாக ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை போன்று வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள், வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அந்த அமல்கள்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கும். தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜிஹாதுல கலந்துக்கணும், நன்னீரோட தஹஜ்ஜுத் மேல தொழுகையை தொழுகணும், அந்த ஈடுபாடு எவ்வளவு. நம்மலாம் கஷ்டப்பட்டுதான் சில பேர் பல பேர் தொழுகிறோம். என்ன அசல் நேரம் வந்துருச்சே, வியாபாரத்துல உட்காந்து 10 பேர் வியாபாரிங்க நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் விட்டுட்டு போய் தொழுகிறதா, ஜமாத்துக்கு போனா போயிட்டு போது அப்புறம் போய் பார்த்துக்குவோம். இப்படி எல்லாம் நம்ம அசால்ட்டாக நம்ம இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அங்கெல்லாம் அவர்கள் முதல்ல தொழுகையை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு முதல்ல போய் தொழுவாங்க. அவங்களுக்கு முதல் வேலையே தொழுகைதான். அல்லாஹ்வினுடைய அந்த சட்டதிட்டங்களை முழுமையா ஃபாலோ பண்ணுவது மட்டும்தான் அவங்களுடைய முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் வியாபாரம், அதுக்கப்புறம் தான் மனைவி பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் துன்யாவுடைய வேலைகள், அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆசாபாசங்கள் எல்லாம். இப்படி ஒரு சமுதாயம் உலகத்துல வாழ்ந்து இருக்குதுன்னா அது சஹாபாக்கள் மட்டும்தான். நம்ம எத்தனை நம்முடைய மனைவிக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில, நம்முடைய தொழிலுக்கு மத்தியில, எத்தனையோ கமிட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில தான் நேரம் கிடைச்சா போய் தொழுகிறோம்.
ஆனா அந்த சஹாபாக்கள் முதல்ல தொழுக, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாம் என்று அவர்கள் வாழ்ந்திருப்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சி நமக்கு எடுத்து சொல்கிறது. அதே போல இந்த தொழுகைகள்லையுமே இந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் ரொம்ப விசேஷமான தொழுகை. நமக்கு ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குது. இந்த 5 நேர தொழுகைகள்ல ரொம்ப விசேஷமான தொழுகை எதுன்னா ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும். இந்த ரெண்டும் பாருங்க நமக்கு ரொம்ப தூக்க நேரம். ஒன்னும் ஃபஜ்ருடையக்கு முன்னால தூங்கிட்டு இருப்போம், இன்னொன்னு அசருக்கு முன்னால தூங்கிட்டு இருப்போம் பெரும்பாலும். இந்த ரெண்டுமே தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து தொழுகிற தொழுகை. இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தையும் கண்காணிக்க மலக்குமார்களை நியமிச்சிருக்கிறான். நம்ம வீட்டுல ஒரு சோத்து கத்தார நட்டு வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு சோத்து கத்தார நட்டு வச்சிருக்கிறோம். அது எப்படி வளரணும், அதுக்கு என்ன தேவையான சத்து, அது எப்படி வளர்ந்து போகும், அது எதை போய் முட்டும், அது எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையும், இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு மலக்கு அனுப்புறான். ஒவ்வொரு உயிரினருக்கும் ஒரு மலக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். உங்க தலையில ஒரு பேன் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பேனுக்கு சோறு போடுறதுக்கு, அந்த பேனை கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறார். உங்க மேல ஒரு வண்டு உட்கார்ந்து வச்சுன்னு வச்சீங்க, அந்த வண்டை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறார். உலகத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுக்கும், ஒரு வயனார மரமா இருக்கட்டும், ஒரு வேப்ப மரமாக இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு புதினா செடியாக இருக்கட்டும், எது இருக்குதோ எல்லாத்துக்கும் மலக்குமார்கள் வராங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இப்படிதான் நீங்க புரியணும். ஒரு கடலையை கொண்டு போய் காட்டுல போடுறோம். இவ்வளவு பெரிய கடலை இருக்குது, உடத்துக்குள்ள கொண்டு போய் காட்டுல போடுறோம். போட்ட உடனே மண்ணை மூடிட்டு நம்ம வந்துடுறோம். மழை பெய்யுது, இவ்வளவு பெரிய கடலை. 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படி மண்ணை பிதிச்சுக்கிட்டு அப்படி வெளியே வந்து 2 இலை அப்படி நிக்குது. இது யாரு அந்த மண்ணை பிரிச்சு விட்டு மேல கொண்டு வந்து நிக்க வச்சது யார்? நீங்க போய் செய்றீங்களா? நாம போய் செய்யறோமா? அவன் அந்த வயல்ல ஒரு ஏக்கர் வயல்ல ஒரு 1,00,000 கடலையை போட்டுப்பான். 1,00,000 கடலையும் 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஜம்னு 2 இலையோட அப்படி வந்து நிக்கும். இந்த வேலையை செய்வது யார்? நம்ம விதையை விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், தூங்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலையை செஞ்சது யார்? மலக்குமார். இப்படி தினம் இந்த பூமிக்கு வந்து காலையில 2 ஷிஃப்ட் அனுப்பி வைக்கிறான். பகல் டியூட்டி பார்க்கறதுக்கு ஒரு மலக்குமார்கள் கூட்டம், இரவு டியூட்டி பார்ப்பதற்கு ஒரு மலக்குமார்களுடைய கூட்டம். 2 வகையான மலக்குமார்கள் கூட்டம் இந்த பூமிக்கு வந்து செல்கின்றன. இந்த 2 வகையான மலக்குமார்களும் தினம் சந்தித்துக் கொள்கிற நேரம் இருக்கு இல்லையா, அது ஃபஜ்ருடைய நேரம், அஸ்ருடைய நேரம். டியூட்டி மாத்திர நேரம். ஃபஜ்ருடைய நேரத்துல பகல் டியூட்டி பார்க்கறதுக்கு மலக்குமார்கள் வந்து இருப்பாங்க, இரவு டியூட்டி பார்த்துட்டு இருந்தவங்க இருப்பாங்க. இந்த பறைஞ்சா செடியை நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார். இப்படி உலகத்துல 2 நேரத்துல இதே போல மாநில அசலுக்கு பிறகு இவங்க போனவங்க திரும்ப அசலுக்கு பிறகு வருவாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த ஃபஜ்ருடைய தொழுகையையும் அஸ்ருடைய தொழுகையையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். காஃபிலு அலா ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை நீங்க கவனமாக தொழுவுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுவான். நடுத்தொழுகைய கவனமா தொழுக. 5 நேர தொழுகையில நடுத்தொழுகை எதுங்க? 5ல நடுவுல ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஃபஜ்ரு, லுஹ்ரு, அஸ்ரு, மக்ரிப், இஷா. இந்த 5ல ஃபஜ்ரு, லுஹ்ரு, அஸ்ரு, மக்ரிப், இஷா. அப்ப நமக்கு நடுத்தொழுகைங்கிறது அஸ்ரு சாதாரணமா. இப்ப நமக்கு வந்து ஒரு நாள் எங்க இருந்து தொடங்குது? மகரிப்ல இருந்து தான் நமக்கு தொடங்குது. திரையை பார்த்து தான் நம்ம தொடங்குறோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க மகரிபு, இஷா, ஃபஜ்ர், அப்புறம் லுஹ்ர், அஸ்ர். அப்ப இப்ப எந்த தொழுகை வருது நமக்கு? நடுத்தொழுகையா? ஃபஜ்ருடைய தொழுகை வருது. அப்ப இந்த 2 தொழுகையுமே நீங்க பேணுதலா தொழுகுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நம்முடைய வாழ்நாளில நாம தொழுகக்கூடிய தொழுகைகளை கவனமாக தொழுக வேண்டும். நம்முடைய தொழுகையில கவனக்குறைவாக இருந்துட்டு அல்லாஹ்ட்ட போய் எந்த விதமான ஒரு பொருத்தமான பதில்களை நாம் சொல்லிவிட முடியாது. யா அல்லாஹ், நான் ஒரு பெரிய அரசியல்வாதியா இருந்தேன், மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் தொழுக முடியாம போச்சு. யா அல்லாஹ், நான் ஒரு ஜனாதிபதியா இருந்தேன், நான் வந்து ஒரு பிரதமரா இருந்தேன், நான் ஒரு கலெக்டரா இருந்தேன், நான் ஒரு விவசாயியா இருந்தேன்,
நான் ஒரு டாக்டரா இருந்தேன், இன்ஜினியரா இருந்தேன், எதுவும் முடியாது. ஏன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசர், உலகத்தையே ஆட்சி செய்த அரசர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். தொழுதுட்டு இருக்கும் போதேதான் செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார். குர்ஆன் சொல்லுது. தொழுகையில இருக்கும்போது அவர் இறந்து போனார், தொழுகையிலேயே இறந்து போனார். அது இறந்து போனாருங்கிறது 2-3 வருஷம் கழிச்சுதான் மற்றவங்களுக்கே தெரியும். அவருடைய உடல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு 2-3 வருஷமா. குர்ஆன் சொல்லுது அந்த வரலாறு. அப்ப அவ்வளவு பெரிய பேரரசர் அவரால் தொழ முடியுது, அவருக்கு நேரம் கிடைக்குதுன்னா உன்னால முடியாதா? அல்லாஹ் கேட்பான். நான் ஒரு பெரிய அரசியல்வாதியா இருந்தேன் அப்படின்பாரு ஒரு ஆள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய அரசியல்வாதி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய அரசியல்வாதி யாரு? நான் ஒரு பெரிய மக்கள் சேவகனாக இருந்தேன். ரசூலுல்லாஹ் விட பெரிய சேவகர் யாரு உலகத்துல? இவங்களா வந்து நிப்பாங்க. இவங்க எல்லாம் கரெக்டா அவங்க வேலையை பார்த்தாங்களாப்பா, உனக்கு மட்டும் நேரம் இல்லையா? எவா அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன சொல்லுவான், பொருளீட்டுவதிலையும் பதவிகள்லையும் அரசியல்ல ஈடுபடுவதனாலையும் தொழில் செய்வதனாலையும் நம்முடைய நேரங்கள் அதிலேயே போய் தொழுக முடியாம போயிடுச்சுன்னா அல்லாஹ் தஆலா மறுமை நாளையில அவனை கூப்பிட்டு, நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? யாரெல்லாம் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தேன், என்னால தொழுக முடியல அப்படின்பா ஒருத்தர். அவனை கூப்பிட்டு, காரூன் இருக்கிற நரகத்துக்கு நீ போ, அவன் ஒரு பெரிய விவசாயி, இப்படிதான் காலம் ஃபுல்லா விவசாயம் செஞ்சியே நரகத்துக்கு போயிட்டான், அவனோட போய் நரகத்துல இரு. திருக்குறான். அதே போல அரசியல்ல ஈடுபட்டு இருந்தேன், அதனால எனக்கு நேரம் ஒதுக்க முடியல, நீ போய் ஃபிரௌன் கூட போயிட்டு, ஃபிரௌன் கூட நீ நரகத்துல இரு. நான் பெருமையும் ஆடம்பரங்கள உலக வாழ்க்கையும் அனுபவிப்பதிலேயே கவனமாக இருந்து விட்டேன் அப்படிமா ஒருத்தன். அப்படியா நீ போய் ஹாமான் கூட இரு. இன்னொருத்தர் சொல்லுவான், நான் வியாபாரத்துல ரொம்ப மும்முரமா இருந்துட்டேன். அப்படியா நீ உபயோக செலவோட போயிரு என்று இவர்கள் எல்லாம் நரகத்துல ஒரு பெரிய தலைவனுக்கு கீழே போய் இருப்பார்கள் என்பதாக ஹதீசுகள்ல அறிவிக்கப்படுகிறது. அப்ப நல்லவர்களாக இருந்தா நபிமார்களோட போய் இருப்போம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட, ரசூலுல்லாஹ் கூடன்னு. கெட்டவர்களாக இருந்தா ஹாமானு, ஃபிரௌனு, ஹாமான், உபய் பின் கலப் போன்ற தீயவர்களோடு நரகத்துல போயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷா வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அருவருப்பான காரியங்களை அகற்றிவிடும், முகம் சுளிக்கிற காரியங்களை அவன்கிட்ட இருந்து தூக்கிடும், அவன் நல்ல மனுஷனா மாறிடுவான். தொழுதுட்டு இருந்தானாக்க அவனை நல்ல மனுஷனாக அந்த தொழுகை ஆக்கிவிடும் என்று இந்த திருக்குறளுடைய வசனம் சொல்லுகிறது. தினம் 5 நேரமும் தொழுகிறார் ஒரு ஆள், சரியா தொழுகிறார், பழைய சொல்லதான் இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அவர் மாதிரி ஒரு சேட்டை செய்யக்கூடிய ஒரு ஆசாமி, ஒரு சைத்தானுடைய ஆசாமி நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளவு கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா தொப்பி போட்டுட்டு ஜிப்பா போட்டுட்டு தொழுதுகிட்டு தான் இருக்கிறார். ஆனா செய்யறதுன்னா சேட்டை. என்னங்க, நல்லது செஞ்சாக்க அவன் நல்ல மனுஷனா, தொழுதாக்க அவன் நல்ல மனுஷனா ஆயிடுவான்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இவன் தொழுதுவே இவன் கெட்டது செஞ்சுட்டு இருக்கானே, இது எப்படிங்க சாத்தியம் என்று கேட்டால், இதையா உலகத்தில் இல்லை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அவன் தொழுத தொழுகை இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்துச்சுன்னா அவன் நீங்க சொல்ற மாதிரி ஆகியிருப்பான், குர்ஆன் சொல்ற மாதிரி ஆகியிருப்பான். அவன் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாததின் காரணமாக தான் அவனுடைய செயல்கள் இப்படி தொடர்ந்து இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தொழுகைகளை நாம் அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமா இப்படி சொல்லுவாங்க, கவனக்குறைவு இல்லாம நிதானமா பார்த்து ஒரு மனுஷன் 2 ரக்காத்து தொழுதுட்டானா அவன் முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இப்ப நம்ம சும்மா 2 ரக்காத்து தொழுக போறோம். இந்த 2 ரக்காத்துல எந்த விதமான வெளி சிந்தனைகளும் வராம, மறதியும் ஏற்படாம ரொம்ப பியூரா தொழுது முடிச்சிட்டோம்னா முன்னால இதுவரைக்கும் நமக்கு 50 வயசு, 60 வயசு, 38 வயசு, உங்களுடைய முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டது. அந்த 2 ரக்காத் நம்மளால தொழுக முடியுதா? எத்தனை சிந்தனைகள் உள்ளுக்கு குறிக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இடை சிந்தனைகள் எதுவும் ஏற்படாமல் முழுமையாக தொழுகுவதற்கும் முழுமையாக இறைவனை வணங்கி வழிபடுவதற்கும்
தொழுகையில் அதிகமாக கவனத்தோடு இருப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.